கேக்குதுங்கம்மா, கேக்குது. இப்போ நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா, இப்பதாம்மா லைன் வருது. சரிங்கம்மா, சரிங்கம்மா. கேக்குதாப்பா? வாழ்க வளமுடன், வாழ்க நீங்க வளமுடன். தொடங்கிக்கலாம், நீங்க தொடங்கிக்கலாமா, தொடங்கி. இறைவனுக்கும் குரு வணக்கம்லாம் பாடிட்டீங்கல்ல? பாடி முடிச்சாச்சுமா. ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இதுவரை நமக்கு ஞான கல்வி போதித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் குரு நிலையில இருந்து நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, நம்மளை நல்வழிப்படுத்தியிருக்காங்க. நாம் அறியாமையில் செய்த சிறு தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அதை மேம்படுத்தி இருக்காங்க. எல்லாரையும் வணங்கிக் கொள்கிறோம். நாடி சுத்தி பிராணாயாமம். நன்றாக இடப்பக்கமாக மூச்சை இழுத்து வலப்பக்கமாக விடுகிறோம். வலப்பக்கமாக மூச்சை இழுத்து இடப்பக்கமாக விடுகிறோம். முற்காலத்தில் முனிவர்கள் ஞானிகள் எல்லாரும் பிராணாயாமம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் நமச்சிவாய மந்திரம், சிவாய நம மந்திரம், சிவ சிவ என்ற மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டே பிராணாயாமம் செஞ்சாங்க.
நாம் செய்யும் நாடி சுத்தி பிராணாயாமம் முற்காலத்தில் சிவ பிரயாணம் என்று அழைக்கப்பட்டது. சிவ பிராணாயாமம் என்று அழைக்கப்பட்டது, இன்றும் அழைக்கப்படுகிறது. அவர்கள் கும்பகத்தோடு செய்தார்கள். சாமி அவர்கள் எப்பொழுதுமே மூச்சை உள்ளே அடக்கக்கூடாது என்று சொல்வதால் நாம் அவ்வாறு செய்வதில்லை. மூச்சை இழுக்கிறோம், வலது பக்கமாக வெளியே விடுகிறோம், மீண்டும் வலப்பக்கமாக மூச்சை இழுக்கிறோம், இடது பக்கமாக வெளியே விடுகிறோம். ஒவ்வொரு மதங்களிலும் இந்த பிராணாயாமம் ஒரே மாதிரியாக செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் மந்திரங்கள் வேறு வேறு. தண்டுவட சுத்தி ஒரு 5 முறை அஸ்வினி முத்திரை போட்டுக் கொள்ளலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். நன்றாக ஆழ்ந்து மூச்சை மெதுவாக இழுத்து அன்போடு கருணையோடு செய்யவும். தண்டுவட சுத்தி நமது 7 மையங்களில் எங்கேயாவது பிளாக் இருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுரும். குருவோட உங்க எண்ணத்தை கலக்க விட்டு குருவை நினைத்து கொள்ளுங்க. நினைத்து கொண்டே தண்டுவட சுத்தி வாழ்க்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி நம் அனைவருக்கும் தவத்தையும் சிந்தனையையும் வழங்குவார்களாக. அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி தவத்தையும் சிந்தனை ஆற்றலையும் வழங்குவார்களாக. அருள் தந்தை அவர்களே இங்கு சூக்குமமாக எழுந்தருளி தவத்தையும் சிந்தனை ஆற்றலையும் வழங்குவார்களாக. அருள் தந்தை அவர்களே இங்கு சூக்குமமாக நம் அனைவரிடமும் எழுந்தருளுவதால் பயிற்சிகள் முழுவதுமே அவர்தான் நடத்துகிறார் என்றபடியால் அவர் சொல்லுகிற அனைத்து விஷயங்களும் சூக்குமமாக இருந்து சொல்வதால்
இறைவனே சொல்வதாக பாவித்து பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்வோம். ஆசிரியர்களின் சொற்கள் அனைத்தும் வேதாத்ரி மகரிஷி சொல்லும் சொற்களே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுத்த வெளி, பேரியக்க மண்டலம், பேரியக்க மண்டலத்திலிருந்து பூமியை கவனிக்கிறோம். நிலத்தின் மீது தவம். பூமியாக மாறுகிறோம். அடுத்த பௌதீகம் நீரின் மீது தவம். கடலாக மாறுகிறோம். நெருப்பின் மீது தவம். நேற்று முழுமையாக பஞ்சபூத தவம் செய்தோம். அப்படியே மனசுல கொண்டு வாங்க. காற்றின் மீது தவம். ஆகாயம், வான்வெளி, சுத்த வெளி, பேரியக்க மண்டலம். நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறோம். கோடான கோடி நட்சத்திரங்கள், விண் கற்கள் மிதந்து மிதந்து ஓடிக்கொண்டிருப்பதை கவனிக்கிறோம். நீள்வட்ட பாதையில்
கிரகங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருப்பதை கவனிக்கிறோம். நட்சத்திரங்கள் என்ற ஆற்றல் நமது உடலுக்கும் மனதுக்கும் நமது சூக்கும உடலுக்கும் நேரடியாக தொடர்புள்ளது. நாம் அனைவரும் வெவ்வேறு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருந்தாலும் நமது பிறப்பு என்பது ஒரு நட்சத்திர கூட்டத்தில் மையம் கொண்டிருந்தாலும் பிரபஞ்சத்தில் இருந்து வரும் காந்த அலை நமது உடலில் 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 நவக்கோள்களினுடைய ஆற்றலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் அனைத்து நட்சத்திர தொகுதியிலுமிருந்து நமக்கு காந்த ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆதலால் பொதுவாக எல்லா நட்சத்திரங்களின் மீதும் தவம் செய்கிறோம். ஒவ்வொரு விண்கற்களுக்குள்ளும் நமது அறிவானது விண்கற்களுக்கு உள்ளே நுழைந்து விண்கற்களை சுற்றி பறந்து திரிந்து, விண்கற்கள் எப்படி பறந்து திரிந்து கொண்டு இருக்கிறதோ அதே அலை இயக்கத்தில் நாமும் விண்கற்களை சுற்றி பறந்து திரிந்து ஊடுருவி செல்கிறோம். சூரியன் ஆரஞ்சு நிறமான சூரியனை மனதில் கொண்டு வருகிறோம். சூரியனை மனதால் சுற்றி வருகிறோம். சூரியனாகவே மாறுகிறோம்.
சூரியனை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்கள் மீது தியானம் செய்கிறோம். நாமும் நட்சத்திரமாக மாறுகிறோம். சூரியனே பூமிக்கு அனைத்து கோள்களின் ஆற்றல்களையும் எடுத்து கொண்டு வருகிறது. சூரிய கதிர்களே பேரியக்க மண்டலத்தில் உள்ள அனைத்து கிரகத்தின் ஆற்றலையும் நட்சத்திரத்தின் ஆற்றலையும் ஈர்த்து பூமியில் பிரதிபலிக்கிறது. ஆதலால் சூரியன் மேல் செய்யும் தியானமானது சூரியனாகவே நாம் மாறும் பொழுது நமது கருமையத்தில் இருந்து நவகிரக ஆற்றலால் எழும் துன்பத்தை சூரியன் மேல் அதிக நேரம் தியானம் செய்யும் பொழுது சிறிதளவு போக்கிக் கொள்ளலாம். சூரியன் மேல் தியானம். இப்பொழுது சூரியனை அகக்காட்சியாக அறியலாம். சுக்கிரன் சூரியன் எலும்போடு தொடர்புடையது. சுக்கிரன் விந்துநாதத்தோடு தொடர்புடையதால் சுக்கிரன் என்ற ஆற்றல் நமது ஆயுளோடு பந்தமுடையது. சுக்கிர கிரகம் ஒளிரும் கிரகம். அதிக ஒளியை வீசிக் கொண்டிருக்கும் ஒரு கிரகம். சுக்கிர கிரகத்தை சுற்றி வருகிறோம். சுக்கிரனாகவே மாறுகிறோம்.
சுக்கிரனுக்குள்ளே நமது அறிவு நுழைந்து வெளியே வரட்டும். சுக்கிர கிரகத்தை சுற்றியுள்ள நட்சத்திரங்களின் மீது மனம் செலுத்துவோம். புதன் என்ற கிரகம் பசுமை நிறமான காந்த அலையை வீசிக் கொண்டுள்ளது. இளம் பச்சை நிறமானது, நமது தோலோடு தொடர்புடையது. நுண்மான் நுழைபுலன் அறிவு என்ற அறிவை நமக்கு கொடுக்க வல்லது. தவ ஆற்றலை உடலாற்றலாக மாற்றும் அறிவு. புதன் கிரகமாக மாறுகிறோம். புதன் கிரகத்திற்கு சுற்றியுள்ள நட்சத்திரங்களோடு சேர்ந்து மனதை விரித்து தவம் செய்து புதன் கிரகத்திற்குள் நமது அறிவால் நுழைக்கிறோம்.
புதன் கிரகத்தை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்களில் நுழைகிறோம். புதன் கிரகத்தில் உள்ள அறிவு என்ற ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். புதன் கிரகத்தில் உள்ள நுண்மான் நுழைபுலன் அறிவு நமது 6வது அறிவில் இயங்குவதால் புதனின் அறிவு ஆற்றல் நமது 6வது அறிவோடு இணைந்து செயலுக்கு வரட்டும். அடுத்த நீள்வட்ட பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் சந்திரன் பால் வெண்மை நிறமானது நமது இரத்தத்தோடு தொடர்புடையது, மனதோடும் தொடர்புடையது. ஒரு பக்கம் சந்திரனின் ஒரு பக்கமானது சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறது. அதன் மற்றொரு பக்கம் சுத்தவெளியான டும் இருட்டை பிரதிபலிக்கிறது. சுய ஒளி இல்லாததால் சுத்தவெளியின் 2 தன்மையையும், இருட்டு வெளிச்சம் இரண்டையும் அது பிரதிபலிப்பதால் பூமிக்கு மிக அருகாமையிலும் இருப்பதால் சந்திரனை நினைத்து தவம் செய்யும் பொழுதெல்லாம் சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் நமக்கு சேர்ந்தே வருவதை உணரலாம். இரண்டு தன்மைகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் சந்திர கிரகம். அதனுடைய வெளிச்சமானது சூரிய கதிர்களாகவும் இருப்பதால் ஒரு பக்கம் சூரிய ஒளியையும் ஒரு பக்கம் சுத்த வெளியையும் நமக்கு
பகிர்ந்து அளித்து கொண்டிருக்கிறது. சந்திரனை நினைக்கும் பொழுதெல்லாம் கும்முருட்டின் ஆற்றல், சுத்தவெளியின் ஆற்றல் 50%, சூரியனின் ஆற்றல் 50% நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சரி பாதியாக பங்கிட்டு நமக்கு அது அளித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூட்சும ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆதலால்தான் பௌர்ணமி நாட்களில் பேரியக்க மண்டலத்தில் இருக்கும் மகான்களின் ஆற்றல் அபரிதமாக இருக்கிறது என்று கணிக்கிறார்கள். வள்ளலார் அவர்கள் பிறந்தது பௌர்ணமி, அருள் தந்தையுடன் இணைந்தது பௌர்ணமி. எல்லா சமுதாய நலன்களிலும் அந்த பௌர்ணமி நாளே அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்ததை உணர்கிறோம். சம பங்காக அது நமக்கு ஆற்றலை அளித்து கொண்டிருப்பதால் மகான்கள் முக்தி நிலைக்கு ஏற்ற நாளாக பௌர்ணமி நாட்களை தேர்ந்தெடுத்தார்கள். நமக்கும் இப்பொழுது சரி பங்கு வந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். நாம் பௌர்ணமி சந்திர ஒளியை தியானம் செய்தாலும் நமக்கே தெரியாமல், நாம் நினையாமல் இருந்தாலும் கூட சுத்த வெளியின் ஆற்றலையும் அது சேர்த்து நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. ஆதலால் நாம் சந்திரனை தியானம் செய்யும் பொழுது ஒரு பக்கம் அதனுடைய ஒளியையும் மறுபக்கம் அதுக்கு இருக்கும் இருட்டையும் சேர்த்தே தியானம் செய்வோம். இப்பொழுது நமது நாட்டில் சந்திர ஒளியானது ஓரளவு தெரிகிறது, ஆனால் அதன் மறுபக்கம் இருட்டாக இருக்கிறது. அந்த நிலையிலேயே தியானம் செய்வோம். சூரிய ஒளியை பட்டு பிரதிபலிப்பதால் அது மறைபொருளாக இருக்கிற மனதோடும் தொடர்புடையது. மங்கலான ஒளி எப்பொழுதுமே சுய பிரகாசம்தான் ஒளி வீசும். இது சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பதால் ஒளியானது மங்கலாகவே இருக்கிறது. சந்திரனை சுற்றி வந்து சந்திரனாகவே மாறி சந்திரனுக்குள்ளே நுழைந்து நமது அறிவு பிரயாணம் செய்வதை உணர்கிறோம். சேட்டலைட் மாதிரி போங்க. மனதால், அறிவால் சந்திரனை சுற்றி உள்ள நட்சத்திர கூட்டங்களில் விண் கற்கள், நட்சத்திரம் என்பது விண் கற்களில் சுற்றி உள்ள ஒளி கீற்றைகளை சேர்த்து நாம் நட்சத்திரம் என்கிறோம். உண்மையில் விண் கற்கள் சரியான உருவம் இல்லாதது, ஒழுங்கமைப்பு இல்லாத உருவத்தோடு அது மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த உருவத்தில் இருந்து வரும்
கற்களில் இருந்து வரும் ஒளி கற்றைகளை நாம் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது பிரதிபலிக்கும் ஆற்றலை, ஒளி கீற்றைகளை நாம் விண்கற்களோடு சேர்த்து நட்சத்திரம் என்கிறோம். நட்சத்திரத்தின் மூலத்திற்கு வாங்க, விண்கற்கள் மீது தவம். ஒழுங்கமைப்பு இல்லாத உருவம். பூமியில் நமது கற்கள் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? பெரிய பெரிய கற்கள் எப்படி இருக்கும்? அதே மாதிரி வான்வெளியில் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கும் விண்கற்கள். மிக பெரிய வடிவிலும் சிறிய வடிவிலும். அது ஒளியோடு, சூரிய ஒளி சந்திரன் ஒளியோடு வாங்கி பிரதிபலிப்பதால் அதனுடைய ஒளி கீற்றைகளை நாம் பூமியிலிருந்தே தரிசனம் செய்யலாம். இந்த நட்சத்திர கூட்டத்தில் எந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக நமது கருமையம் தொடர்பு கொண்டு ஒரு பிறப்பு எடுத்து இருந்தாலும், எந்த ராசியில் நட்சத்திர கூட்டத்தில் நாம் பிறந்திருந்தாலும், அனைத்து நட்சத்திர கூட்டங்களும் ராசிகளும் நமக்கு நன்மையே செய்யட்டும். செவ்வாய் நமது மஜ்ஜையோடு தொடர்புடையது. 7 தாதுக்களில் மஜ்ஜையில் இருந்துதான் சுக்கிலம் வருகிறது, விந்துநாதம் என்பது. நமது விதியை நிர்ணயம் செய்யும் கிரகம் செவ்வாய். சுக்கிலத்திற்கு மூலம் மஜ்ஜை. இந்த மஜ்ஜையோடு தொடர்புடைய செவ்வாய். கருமையத்தில் இருக்கும் தரப்பதிவுகள், நமது தரம், அதை நிர்ணயம் செய்வது. தைரியம், வீரம், விவேகம் போன்ற அனைத்து அறிவு ஆற்றலை அளிக்க வல்லும் செவ்வாய். நாம் நம் மனதை ஏவுகணையாக மாற்றி செவ்வாயை வலம் வருகிறோம். செவ்வாயில் தடம் பதிக்கிறோம். இளம் சிவப்பு நிறம். ஈர்த்து கொள்கிறோம். இந்த மஜ்ஜையிலிருந்தே சுக்கிலமும் ஊறுகிறது. நமக்கு தெரியும், காயகல்பத்தில் நாம் அறிந்திருக்கும் அறிவு நாம் செய்யும் காயகல்பத்தின் பலனை அளிக்கும் மூலம் செவ்வாய்.
செவ்வாயின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் காயகல்ப பயிற்சியே செய்ய முடியும். நாம் செய்யும் அனைத்து பயிற்சிகளிலும் நமது உணர்வை, அறிவை தூண்டும் ஒரு கிரகமாக செவ்வாய் அமைந்திருக்கிறது. துணிச்சலான முடிவு எடுக்கும் ஒரு ஆற்றலை செவ்வாய் கிரகம் வழங்கி கொண்டிருக்கிறது. அது நமது மஜ்ஜையோடு தொடர்ந்து வைத்திருப்பதால் சுக்கிலத்தோடும் நேரடி தொடர்பு வைத்திருப்பதால் பித்து சக்தியில் இருக்கும் காந்த ஆற்றலோடும் நேரடியாக தொடர்பு வைத்திருப்பதால் செவ்வாய் கிரகத்தை பக்தி மார்க்கத்தில் வழிபட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் வழிபடும் கடவுளாக செவ்வாயை முருகனாக பாவித்து உச்ச கிரகம் என்று சொல்லும் பொழுது, இஷ்ட தெய்வமாக வணங்கும் பொழுது அது அவர்களது மஜ்ஜையையும் சுக்கிலத்தையும் வணங்குவதாக உள்ளே இருக்கும் சூட்சும அறிவு அதை உணர்ந்து அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்று பக்தி மார்க்கத்தில் கடவுள் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள். உத்தமமான செவ்வாய்க்கோளின் மீது தவம். உடலிற்கு வனப்பும் கம்பீரமும் அழகும் தரக்கூடிய ஒரு கிரகம். மிடுக்கு, கம்பீரம். நம்ம அருள் தந்தை பார்த்தீங்கன்னா வயதான காலத்திலும் எவ்வளவு கம்பீரமாக இருந்தார்கள் என்று தெரியும். அவருடைய நடை, உடை, பாவனை பார்த்தீர்கள் என்றால் பழைய சீடி ஏதாவது இருந்து போட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஆழியார்ல நடந்து வரும் பொழுது ஒரு கம்பீரம் தெரியும். இந்த கம்பீரத்தை வழங்குவது செவ்வாய். அதனாலதான் அது போலீஸ், இராணுவ வீரர்கள் அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு மன தைரியத்தையும் வைராகியத்தையும் அளிக்க வல்லும் உன்னதமான கிரகம். கிரகங்களிலேயே மிகவும் உச்சபட்ச கிரகம் செவ்வாய். நம்மில் கூட நிறைய நல்ல காயகற்ப பயிற்சி செய்தவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விடாமல் காயகல்ப பயிற்சி செய்தவர்கள், அவர்களிடம் ஒரு கம்பீரம் இருக்கும் பாருங்க. நம்ம அன்பர்கள் கிட்டேயே நம்ம பார்க்கலாம். தானாகவே வந்துடும் ராஜ நடை. செவ்வாயோடு ஒன்றி கலக்கிறோம், செவ்வாயாக மாறுகிறோம். செவ்வாய் என்ற கிரகத்தின் அறிவுக்குள் நுழைந்து நம்மளுடைய அறிவில் அதனுடைய அறிவை எடுத்து வருகிறோம். அதனிடம் இருக்கும் அனைத்து ஆற்றல்களையும் நாம் ஈர்த்து கொள்கிறோம். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை,
பாரதியார், விவேகானந்தர் போன்ற மகான்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலை தனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஈர்த்து கொண்டே இருந்த ஒரு அறிவு அவர்களை இப்பொழுது நினைத்தாலும் நமக்கு ஒரு கம்பீரம் வருகிறது. அறிவின் ஆற்றல் உயர்ந்து அது உடல் செல்களில் பதிந்து ஆன்ம அறிவு ஒளிரும் ஒரு கம்பீரம் நமக்கும் வரட்டும். நாம் வீட்டில் அமர்ந்தோ மன்றத்தில் அமர்ந்தோ தவம் செய்யும் பொழுதே ஒரு கம்பீரமாக இருப்போம். நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். பஞ்சபூத நவகிரக தவம், காயகல்பம் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவர்கள் சாதாரண சுகாசனத்திலேயே அவர்களுடைய கம்பீரம் தெரியும். குரு பொன்னிறமானது, பொறுமை, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அனைத்தும் அளிக்கவல்ல குரு கிரகம். தியாகம் என்பது தனக்கு பிடித்ததை விட்டுக் கொள்வது தியானம், தியாகம். தனக்கு பிடித்த ஒன்றை மற்றவருக்காக, சமுதாயத்திற்காக விட்டுக் கொடுப்பது, அதுவே தியாகம். தியாகத்திற்குள்ளேயே 3 குணம் அடங்கி இருப்பதை உணர்கிறோம். தியாகம் செய்யும் பொழுது தொடர்ந்து பொறுமையாக இருந்தால் மட்டுமே தனக்கு பிடித்ததை விட்டுக் கொடுக்க முடியும். அப்பொழுது தியாகத்திலேயே பொறுமை இருக்கிறது, தியாகத்திலேயே விட்டுக் கொடுக்கும் தன்மையும் இருப்பதால் 3ம் ஒரு சேர அளிக்கும் குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே குருமார்கள். பிரபஞ்சத்தில் ஏதாவது மின்கற்கள் திசை மாறி நீள்வட்ட பாதையை நோக்கி வந்து ஏதாவது ஒரு கிரகத்தின் மீது விழும் பொழுது அதை எரி நட்சத்திரம் என்று கூறுகிறோம். அது மாதிரி விண்கற்கள் ஏதாவது ஒரு கிரகத்தை தாக்க வரும் பொழுது இந்த குரு கிரகமானது அதனுடைய அறிவை வைத்து ஈர்ப்பு விசையை அதிகமாக்கி தன்மேல் விழ செய்து கொள்கிறது. எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. அது பிரபஞ்சத்திலேயே ஆரம்பிச்சிருக்கு. குரு கிரகம் மற்ற கிரகங்களின் மேல் பிரபஞ்சத்தில் எங்கோ இருந்த ஒரு வீண் கற்கள் திடீரென்று திசை மாறி வேற்று கோள்கள் மீது விழும் பொழுது இதனுடைய அறிவு அதற்கு முன்பே அதை உணர்ந்து தன்னுடைய ஈர்ப்பு விசையை, சுற்றுப்பாதையில் இருந்து கொண்டே ஈர்ப்பு விசையை அதிகமாக்கி திசை மாறி சென்று கொண்டிருக்கும் விண்கற்களை தன்மேல் விழ செய்து கொள்கிறது. இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆதலால் குரு கிரகம் இயற்கையாகவே மிக பெரிய கோள். ஒரு பெரிய வீடு இருந்தாதான் நிறைய பேர் வசிக்க முடியும். அது மாதிரி இது இயற்கையிலேயே பெரிய கிரகமாகவும் இருப்பதால் தன்மேல் விண்கற்களின் ஆற்றல் வேறு எந்த கிரகத்துக்கும் துன்பம் கொடுக்காமல் தன்மேலேயே விழுந்து அந்த துன்பத்தை தானே ஏற்றுக்கொள்கிறது. மிக பெரிய தியாகத்தை செய்து கொண்டிருக்கும் ஒரு கிரகம் குரு. நமது மூளையோடு தொடர்புடையது. பித்து சக்தியின் பிறப்படும் மூளை என்பதால், மூளையோடு இது தொடர்புடையதால் உடல் முழுவதும் உள்ள அனைத்து செல்களின் அறிவின் ஆட்சி இந்த குருவே.
குருவாக மாறுகிறோம். குரு கிரகத்தின் ஆற்றலை ஈர்த்து கொள்கிறோம். நமக்கும் அதன் தன்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை நமக்கும் வேண்டும் என்று உணர்கிறோம். இந்த உணர்தல் இருக்கும் பொழுதே நாம் தொண்டு என்ற நிலையில் நமது மனம் விரிவடைந்து எத்தனை துன்பம் வந்தாலும் தடை வந்தாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நமக்கு வருவது குரு கிரகத்தின் மூலமே என்பதை உணர்கிறோம். அந்த அறிவை ஈர்த்து கொள்கிறோம். குருவை விட்டு எங்கும் செல்ல முடியாது. குருவின் பிடி, அவர் பிடிக்குள் நாம் இருப்பதால் குருவின் அறிவு காந்த களத்திற்குள்ளேயே நாம் அமர்ந்து அவர் அறிவோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோம். குரு கிரகத்தை சுற்றியுள்ள நட்சத்திர கூட்டங்களின் மீது தவம். நாமும் ஒவ்வொரு விண்கற்களாக மாறுகிறோம். நாமே நட்சத்திரமாக மாறுகிறோம். நாமே ஒவ்வொரு கோள்களையும் சுற்றி 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 நட்சத்திரமாக மாறுகிறோம், கோள்களாக மாறுகிறோம். மாறி 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 மிதந்து 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 உருண்டு 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 செல்கிறோம். சனி கிரகம் சாம்பல் நிறமானது. சனி கிரகத்தை சுற்றி ஒரு வளையம் உள்ளது. எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு வளையம், பாதுகாப்பு வளையம் போன்ற ஒரு வளையம் இயங்குவதால், அந்த வளையமானது மெதுவாக சுற்றுவதால் சனி கிரகத்தை மந்தன் என்று அழைக்கிறோம். மிகவும் அழகான கிரகம், அன்புக்கு ஏங்கும் கிரகம். சனி கிரகத்தை சுற்றியுள்ள அந்த வளையம், அந்த வளையத்தோடு இணைகிறோம்.
நமது நரம்போடு தொடர்புடையது. நமது முதுகு தண்டுவடத்தில் உள்ள 72,000 நாடி நரம்புகளோடு தொடர்புடையது. நமது கருமையத்தில் இருந்து பதிவுகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அதன் விளைவுகளை அளித்துக் கொண்டிருப்பது. குருபிரான் அவர்கள் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், பாவப்பதிவின் அடையாளம் என்று சொல்வார்கள். அந்த உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம் வருவதற்கு மூலமாக உள்ள கருமைய பதிவுகள் இந்த சனி கிரகமே நேரடியாக ஆட்சி புரிகிறது. எல்லா கிரகத்தில் இருக்கும் பதிவுகளில் ஒட்டு மொத்தமாக பதிந்திருக்கும் கருமையத்தில் இருந்து எடுத்து அந்த அறிவானது உடலுக்குள்ளே இருக்கும் பாகங்களுக்கு, உடல் பாகங்களுக்கு அந்த அறிவு பிரித்து முன்ஜென்ம பதிவுகளுக்கு ஏற்றால் போல் அந்த உடல் உறுப்புகள் இயக்கத்தை தடுக்கிறது. அதுவே நோய். உடல் உறுப்புகளின் இயக்கத்தை தடுக்கிறது. அதுவே நோய். மன இயக்கத்தை தடுக்கிறது. அதுவே களங்கம். உள்ளத்தில் களங்கம். விழிப்பு நிலை இல்லாதது, எந்த செயல் செய்வது என்பது புரியாதது, அறியாமை போன்ற அனைத்து உள்ள களங்கங்களை கொடுக்கும் ஒரு கருமையத்திலிருந்து எடுத்து கொடுக்கும் ஒரு சனி கிரகம். சனி கிரகத்தின் மீது தவம் ஏற்றுவோம். ஒரு மூச்சு இழுத்தால் கூட கிரகங்களினுடைய ஆற்றலோடு தான் நம் மூச்சை இழுக்கிறோம், வெளியில விடுகிறோம். கிரக ஆற்றலில் இருந்து வரும் அனைத்து ஆற்றலும் உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளோடு நேரடி தொடர்பு இருக்கிறது, மனதோடும் இருக்கிறது. அதனால்தான் சாமிஜி அவர்கள் பஞ்சபூத நவகிரக தவத்தை தினமும் ஏற்ற சொன்னார்கள். அது உடல் உறுப்புகளோடு சேர்ந்து அதனுடைய ஆற்றலும் இயங்குகிறது. உடல் உறுப்புகளில் ஜீவகாந்தம் இயக்கினாலும் அந்த இயங்குவதற்கான மூலம் கிரகத்தில் இருந்து வரும் அறிவும் ஆற்றலுமே. வீட்டு மாடியில தண்ணி டேங்க் இருக்கு, மொத்தமா தண்ணி வச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு வேண்டிய இடங்கள்ல குழாய் கனெக்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு குழாய் அடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி வராது. ஆனா தண்ணி இருக்கும், காந்தம் இருக்கும், ஜீவகாந்தம் இருக்கும். நீங்க டேப்பை திறந்தா தண்ணி வரணும், தண்ணி வராது, அடைச்சிடும். அதுதான் நோய். எந்த இடத்தில் அடைச்சுச்சோ அந்த இடத்தில் அந்த குறிப்பிட்ட உறுப்பானது டேமேஜ் ஆயிட்டே வரும். எந்த இடத்துல டேப்பை நிறுத்தணும்னு சனியோட அறிவுக்கு தெரியும். முன் ஜென்மத்தில் கொடுத்த துன்பம் சஞ்சிதம். குளிக்கும் போது டேப்பை நிறுத்தணுமா, சாப்பிடும் பொழுது தண்ணீர் வராம தடுக்கணுமா, அப்படிங்கிற அறிவு சனியினுடைய ஆற்றல் நமது கருமையத்திற்கு பதிவுக்கு ஏற்ற மாதிரி விளைவை கொடுக்கிறது. ஜீவகாந்தம் இருக்கு, அது எங்கேயும் போல. உடல் உறுப்புகளுக்குள்ளே இருக்கும் கோள்களின் சாரத்தோடு இயங்கும் உறுப்புகளை இயங்க வைக்கும்
ஆற்றலை கொடுக்கும், பதிவுகளை எடுக்கும், கொடுக்கும் ஒரு ஆற்றல் சனி கிரகத்திற்கு மட்டுமே உண்டு. எப்பொழுது சாமிஜி உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், பாவப்பதிவின் அடையாளம் என்று சொல்லிவிட்டார்களோ, நமது உடல் உறுப்புகள், நமது மூச்சு, நமது நாடி நரம்புகள் அனைத்தும் கோள்களோடே இயங்குகிறது என்று சொல்லிவிட்டார்களோ, கோள்களுக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். கோள்கள் தொடர்பு இல்லாமல் நம் மூச்சு கூட விட முடியாது. ராகு கேது, சூரியன் மையத்திலிருந்து ராகு கேது இரண்டு பக்கமும் காந்த அலை பாதைகளாக மாறிக்கொண்டிருப்பதை உணர்கிறோம். ஓஜஸ் மூச்சோடு நேரடி தொடர்பு இருக்கிறது. நாமும் காந்த அலை பாதையாக மாறுகிறோம். நாமே ராகுவாகவும் நாமே கேதுவாகவும் மாறுகிறோம். சுத்த வெளி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். குழந்தைகளை வாழ்த்துகிறோம். உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துகிறோம்.
தொழில் துறையில் தொடர்புடையவர்களை வாழ்த்துகிறோம். இன்னல் புரிவோர் எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துகிறோம். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். திருப்பூர் வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இப்பொழுது தவம் புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். திருப்பூரில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயில்களும் வாழ்க வளமுடன். அங்கு தொண்டு புரிந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களும் தொண்டர்களும் பிரம்மஞானிகளும் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் கரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்களும் செவிலியர்களும் வாழ்க வளமுடன். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலாளிகள் வாழ்க வளமுடன். மாநகராட்சி ஆணையர்கள், நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்திலிருந்தே வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன். கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக பஞ்சபூத நவகிரக தவம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அற்புதமான தவத்தை எங்களுக்கு குரு நிலையிலிருந்து உணர்த்தினீங்களம்மா.
மனமார்ந்த நன்றியை 15 வேடம்பாளையம் மரக்கட்டளையின் சார்பா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜூம் குழுமத்தில் இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் தவ நிலைக்கு வந்துடலாங்க. அம்மாவோட உருவத்தை மனதில் நினைச்சுக்கலாம். அம்மாவை வாழ்த்தி மகிழலாம். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது ஆன்மீக அருள் சேவை வாழ்க வளமுடன். பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ச்சியாக ஒரு சில அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து கேள்வி பதில்